ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21 முதல் 24 வரை உள்ள வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றார். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய நற்குணங்கள். கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய நற்குணங்கள் என்கிற தலைப்பில் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில வேதத்தின்படி இருக்க வேண்டிய நற்குணங்களை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த ஏனோக்கனுடைய குணம் என்ன? தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தன்னை சிருஷ்டித்ததான ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு நற்குணம் இந்த ஏனோக்கனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஏனோக்கனுடைய வாழ்நாட்கள் அந்த காலத்தின் கணக்கின்படி ரொம்ப கம்மி தான். வெறும் 365 வருஷம் தான் ஏனோக்கு அந்த நாட்களிலே வாழ்ந்தார். ஏனோக்கனுடைய அப்பா எவ்வளவு நாள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரைத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஏனோக்கனுடைய அப்பா 962 வருஷம் வாழ்ந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 20ஆம் வசனம், யாரைதனுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். ஆனால் அந்த ஏனோக்குக்கு 65 வயதான போது மெத்துசலா என்கிற ஒரு மகன் பிறந்தான். அதற்கப்புறம் குமாரனையும் குமாரத்திகளையும் பல பிள்ளைகளை பெற்றார்கள். சோத்திரம். இந்த நாட்கள்ல தான் 4 பிள்ளைங்கன்னா 4 பேரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த நாட்கள்ல எத்தனை பிள்ளைகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் மதிப்பு ஜனங்களுக்கு. 100 பிள்ளைகள் இருக்குன்னா அந்த அவங்களுக்கு பயங்கரமான மதிப்பு. காரணம், அப்போ ஜனங்கள் அப்பதான் பெருகிட்டே இருக்கிறாங்க உலகத்துல. ஸ்தோத்திரம். பாருங்க, 65 வயதான போது இந்த ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றார். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றவன் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். வெறும் 365 வருடங்கள் தான் இந்த ஏனோக்கு வாழ்ந்தார். ஏனோக்கனுடைய அப்பா எத்தனை வருஷம்? 962 வருஷம். ஏனோக்கனுடைய மகனாகிய மெத்துசலா தான் இந்த உலகத்துல ஆதாமை காட்டிலும் கூட அதிகமான வருஷம் 969 வருஷம் வாழ்ந்தார் என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் படிக்கிறோம். மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவர் மரித்தார். பாருங்க, அப்படி மகன் ஏனோக்கனுடைய மகன் அதிகமான வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அப்பா ஏனோக்கு மரித்ததுக்கு அப்புறம் கூட அநேக வருஷம் அந்த ஏனோக்கனுடைய அப்பா கூட உயிரோடு வாழ்ந்திருக்கிறார். ஆனா இந்த ஏனோக்கனுடைய வாழ்க்கையில 300 வருஷம் தேவனோடு கூட, அந்த பரிசுத்த தேவனோடு கூட சஞ்சரித்து அவரை பிரியப்படுத்தி ஒரு வாழ்க்கை பூமியிலே வாழ்ந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை வருஷங்கள் இந்த பூமியிலே வாழ்கிறோம் என்கிறது முக்கியமல்ல, எப்படி நாம் வாழ்கிறோம், எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. 100 வருஷம் வாழ்ந்து 100 வருஷமாய் உன்மார்க்கமாய் வாழ்கிறதுனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏனோக்கனுடைய வாழ்க்கையில கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கூட கர்த்தரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த பூமியின் ஓட்டத்தை முடிக்கும் போது தேவனோடு கூட இருக்கத்தக்கதாய் நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கை இந்த உலக ஓட்டத்தை நாம் முடிக்கும் போது தேவனோடு கூட இருக்கத்தக்கதாய்
நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும். மற்ற உலக தேவனை அறிந்து கொள்ளாத ஜனங்களைப் போல மனம் போன போக்கிலே வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. ஏனோக்கு தேவனுடைய சிருஷ்டிப்பின் நிலைமையை அறிந்தவராய் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது இந்த ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். பாருங்க, ஏனோக்கருடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாக காணப்பட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவர் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். தேவனுக்கு பிரியமானவன் என்கிற சாட்சி ஏனோக்கருடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடியே தேவன் கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரி, எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்க முடியுமா? நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏனோக்கருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உலகத்துல எப்படியோ வாழ்கிறவர்களா இல்லை, தேவனோடு சஞ்சரிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்திலே 6ஆம் அதிகாரத்திலே தான் நாம் பார்க்கும்போது தேவன் ஜனங்கள் மீது, பாவம் செய்த ஜனங்கள் மீது, உலக ஜனங்களை அழித்து போடும்படியாக இங்கே கோபம் கொள்கிறார். பாருங்க, இந்த ஏனோக்கு அதுக்கு முன்னாடியே, அழிவுக்கு முன்னாடியே காக்கப்பட்டு தேவனோடு கூட இருக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில பாவத்தோடு பாவிகளாய் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வருவார்னு சொல்லி சொல்றாங்க. பார்க்கலாம், நமக்கு எவ்வளோ வாழ்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு நம்ம துன்மார்க்கர்களை போல பாவிகளோடு சேர்ந்து வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஏனோக்கனுடைய வாழ்க்கையில தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்தவனுடைய குணங்களிலே, நற்குணங்களிலே ஒன்று தேவனோடு சஞ்சரிக்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு எதோடு சஞ்சரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். இயேசுவோடு சஞ்சரிக்கிறீங்களா, இல்ல சினிமால சஞ்சரிக்கிறீங்களா, இல்ல டிவியில எப்ப பார்த்தாலும் டிவிக்கு முன்னாடி சஞ்சரித்து ஒரு பைபிள் படிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை. ஸ்தோத்திரம். நீங்க எதோடு சஞ்சரிக்கிறீங்க? இயேசுவோடு சஞ்சரிக்கிறீங்களா? திருவிருந்த ஞாயிற்றுக்கிழமையில நீங்க நோக்கி பாருங்க, நான் இயேசுவோடு சஞ்சரிக்கிறவனா இருக்கிறேனா, இல்லாவிட்டால் உலகத்தோடு தான் என் சஞ்சாரம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவரை நான் நோக்கி பார்க்கிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருக்கும்னா, ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாமும் கூட தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரோடு சஞ்சரிக்கணும்? தேவனோடு. குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எனக்கும் குடும்பம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனாலும் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை எனக்கு விடவே இல்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஸ்தோத்திரம் தேவனோடு சஞ்சரிக்கிற காரியத்தை விட்டு உலகத்தோடு வாழ்கிற அனுபவத்தை பிடித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லாதது. இரண்டாவதாக, அதே ஆதியாகமத்துல 4ஆம் அதிகாரத்துல நாம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில படிக்கும் போது, இந்த அதிகாரத்துல பார்க்கும் போது, ஆபேலை போல தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். ஆபேலை போல தேவனுக்கு பிரியமான காணிக்கை கொடுத்து தேவனை ஆராதனை செய்கிற நற்குணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். 1-2 வசனங்களை முதல்ல படிப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தார். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை
மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். நிலத்தை பயிரிடுகிறவனானான். பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பூமியிலே ஆண்டவர் படைத்ததான முதல் மனிதன் ஆதாம். ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் தேவன் ஏவாளை விலாயத்திலிருந்து எடுத்து மனுஷியாக உருவாக்கி கொடுக்கிறார். அவர்கள் குடும்ப வாழ்க்கையில இணைந்த போது முதல்ல காயின் என்கிற மகன் பிறக்கிறார். இரண்டாவது ஆபேல் என்கிற ஒரு மகன் பிறக்கிறார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிற வேலை செய்கிறார். காயின் நிலத்தை பயிரிடுகிற வேலை செய்கிறார். இப்படி அவர்கள் இருக்கும் போது ஆபேல் கொடு என்று சொல்லி ஆடுகளை வளர்த்து நிறைய பெருகிவிட்டது. ஆபேல் காயினும் கூட அந்த நிலத்தின் பயிர்களை கனிகள் மரங்களை எல்லாம் வளர்க்கிறார். ஸ்தோத்திரம். ரெண்டு பேரும் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். 3ஆம் வசனம், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ரொம்ப சந்தோஷம். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆபேல் என்ன கொண்டு வருகிறார்? 4ஆம் வசனத்திலே, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பாருங்க, ஆபேலுக்கும் காயினுக்கும் சில வித்தியாசம் இருக்கிறது. ஆபேல் என்ன கொண்டு வந்தார் என்பதை மறுபடியும் படிக்கும் போது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும், மந்தையில முதல்ல பிறந்ததான குட்டியை கொண்டு வந்தார். அது பிறந்தது முதல் இந்த குட்டி ஆண்டவருக்கு இதை கொடு என்று சொல்லி அதை வளர்த்தார். அவைகளின் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். தன்னுடைய மந்தையில முதல் தரமாய் இருக்கிறதையும் தலையீற்றாய் இருக்கிறதையும் அவர் பார்த்து அதை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலியாய் காணிக்கையாக படைக்கிறார். பாருங்க, இந்த காயின் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தார். ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது ஆடுகளுக்கு தலையிட்டிருக்குன்னா கனிகளுக்கும் கனி மரங்களில முதல்ல காய்க்கிற இதுவும் இருக்கிறது, காய்கறிகளில முதல்ல காய்க்கிறது இருக்கிறது. அதை கொண்டு வந்தார் என்று சொல்லப்படவில்லை. தேவன் பார்த்தார், ரெண்டு பேருடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஒருத்தன் எனக்காக கொடு என்று சொல்லி இருக்கிற ஆடுகளை முதல் தரமானவைகளை கொண்டு வந்திருக்கிறான். இன்னொருத்தன் அதை குறித்து எந்த கவலையும் இல்லை, ஏனோதானோ என்று சொல்லி எதையோ போய் பறித்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்து தேவன் பார்க்கும்போது காயினுடைய பலியை பார்க்கலும் ஆபேலுடைய அந்த கனிகளை அங்கீகரித்து அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். வசனத்துல 5ஆம் வசனத்துல நாம் படிக்கிறோம், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், காயினை பார்த்து, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி ஆண்டவரே கேட்கிறாருன்னா, இவன் கொண்டு வந்ததான அந்த காரியங்கள் எல்லாம் ஏனோதானோ என்று சொல்லி கடமைக்காய் கொண்டு வரப்பட்ட ஒரு காரியமாய் தான் தேவன் பார்த்தார். ஸ்தோத்திரம். அந்த காரியங்களை தேவன் அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கென்று நாம் கொடுக்கிறதை ஏனோதானோ என்று சொல்லி கொடுக்க கூடாது. அதை ஒரு பயபக்தியோடு, தேவனே நீர் எனக்கு கொடுத்த வருமானத்திலிருந்து இந்த தசம பாகத்தை, இந்த காணிக்கையை, இந்த காரியத்தை உற்சாகமாய் உமக்கு நான் கொடுக்கிறேன், படைக்கிறேன் என்று சொல்லி ஆபேலை போல நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தான் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுக்கு கொடுக்கிற காரியத்திலே கள்ளத்தனம் பண்ணினதான அனனியா சப்பீராளை குறித்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஒரு பகுதியை ஒழித்து வைத்து ஒரு பகுதியை கொடுத்தார்கள். கடைசியில் அவருடைய வாழ்க்கை பரிதாபகரமாய் முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில தேவனை வஞ்சிக்கிறவர்களாயிராதபடி தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல, அது காணிக்கையா இருக்கலாம், உங்கள் வருமானத்துல எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த மாதத்துல நீர் கொடுத்த காரியத்திலிருந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம உண்மையாய் கொடுக்கும் போது கர்த்தர் அதை குறித்து ஆபேலையும் அவர் காணிக்கையில் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறவனமாய்
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய காணிக்கைகளையும் ஆசீர்வதித்து அதற்கேற்ற பலனை அவர் கொடுக்கிறவராயிருப்பார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆபேலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது படிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே காயினுக்கு விசுவாசம், தேவனுக்கு நான் நன்மையானதை கொடுக்க வேண்டும், முதன்மையானதை கொடுக்க வேண்டும், கொடு என்று சொல்லி முதல் தரமாய் இருக்கிறதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தபடினாலே அவர் அந்த காணிக்கையை கொடுத்தார். தேவனுக்கு கொடுக்கும் போது நீங்க கிழிந்து போன நோட்டு நிறைய ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது குறைவானதை இப்படி நீங்க கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு வானத்தை பூமியும் படைத்து நமக்கு பலனை தந்து ஞானத்தை தந்து அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய கையிலே கொடுக்கும் போது, உண்மையாய் கொடுக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காணிக்கை கொடுக்கிற காரியத்துல நாம் உற்சாகத்தோடு உண்மையோடு கொடுக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையானதை தேவனுக்கு கொடுத்தார். காணிக்கை காரியத்துல நற்குணங்கள் ஆபேலை போல நம்முடைய வாழ்க்கையில காணப்படட்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ஈசாக்கை போல கீழ்ப்படிகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஈசாக்கை குறித்து நாம் என்ன படிப்போம். கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு பாருங்க, ஆபிரகாமிடத்துல தேவன் ஒரு காளையை பலியிட சொன்னார். கரெக்ட் தானே? காளையை பலியிட சொன்னார். கரெக்ட்னு யாரெல்லாம் சொல்றது? என்ன பலியிட சொன்னார்? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரே மகனாகிய ஈசாக்கை மோரியா மலையிலே கொண்டு போய் அவனை பலியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் பிள்ளைகள் மீது பாசம் வைத்திருக்கிறானா, என் மீது இப்பொழுதும் பாசம் வைத்திருக்கிறானா என்று சொல்லி சோதிக்கும்படியா இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். மற்றபடி ஆண்டவர் நரபலி கொடுக்கிறதை விரும்புகிற தேவன் அல்ல, சோதிப்பதற்காய் தான் தேவன் இந்த காரியத்தை செய்தார். இன்னைக்கும் பல ஜனங்கள் படித்தவர்களும் கூட பொல்லாதவர்களாய் மாறி நரபலிகளை கொடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். 2-3 மாசத்துக்கு முன்னாடி நல்லா படித்த ஒரு குடும்பம் 2 அழகான வாலிப பெண்களை, காலை கல்லூரியில படிக்கிறவர்கள், உயர் படிப்புகளை படிக்கிறவர்களை அந்த ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர்கள் ஒரு சாமியார் சொன்னார் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அங்கே பெரிய கல்லை தூக்கி போட்டும் ஈட்டியால குத்தியும் நரபலி கொடுத்து கொண்டார்கள் அப்படின்றத நியூஸ் பேப்பர்ல பார்த்தது. பாருங்க, தேவன் அதை அப்படிப்பட்ட காரியத்தை விரும்புகிறவர் அல்ல. தேவன் அந்த ஆபிரகாமை சோதிக்கும்படியாக அங்கே இந்த காரியத்தை சொல்லும் போது ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போக தொடங்குகிறார். அந்த நேரத்துல ஒரு தகன பலி செலுத்த வேண்டும் என்றால் அங்கே ஒரு பலிபீடம் வேண்டும். பலிபீடத்தில் வைக்கிறதற்கு விறகுகள் வேண்டும். இந்த விறகுகளின் மேலதான் எந்த ஒரு பொருள், ஆடோ மாடோ பலியாக செலுத்தப்படுகிறதோ அவை துண்டித்து வைப்பார்கள். இப்போ ஆபிரகாமுக்கு தான் தெரியும் தேவன் ஈசாக்கை பலியிட சொன்னார் என்று சொல்லி. ஈசாக்குக்கு தெரியாது. பாருங்க, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியும் எடுத்துக் கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். தகப்பனுக்கு நல்ல ஒரு கீழ்ப்படிதலோடு விறகுகளை அந்த இளைஞனாகிய ஈசாக்கு சுமக்கிறதை பாருங்கள்.
சுமந்து கொண்டு போக அவன் ஆயத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். குடும்பத்துக்கு உங்கள் பெற்றோருக்கு நீங்க உதவியாய் இருக்கணும். குடும்பத்தின் உயர்வுக்கு நீங்கள் தூண்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். எந்த ஒரு வேலை செய்யாதபடிக்கு அப்படியே தூங்கி எழும்பி வீணாய் பொழுதை போக்கிக் கொண்டு இருக்கிறவர்களாய் பிள்ளைகள் குடும்பத்துல இருக்கக்கூடாது. பொறுப்புள்ளவர்களாய் இருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு குடும்பம் இட்லி கடை நடத்துகிறார்கள். அதுல 2 பெண் பிள்ளைகள் கல்லூரியில படிக்கிறவர்கள். அவர்கள் ட்ரைசைக்கிளை மிதித்துட்டு அவங்க பல இடங்களுக்கு போகிறார்கள், வருகிறார்கள். வீட்டுல வந்து அம்மாவோடு சேர்ந்து தோசை ஊத்துறது, இட்லி சப்ளை பண்றது, இந்த காரியங்களை குடும்பத்தின் உயர்வுக்காய் செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு கீழ்ப்படிதலையும் அர்ப்பணிப்பையும் அங்கே பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உள்ள குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஈசாக்கை போல கீழ்ப்படிதலோடு உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செயல்படுகிறவர்களாய் உழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சோம்பேறியினுடைய கை வேலை செய்யாதபடிக்கு அவன் முடக்கி கொண்டிருப்பான். அறுப்பிலே அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நல்ல விசுவாசிகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் நல்ல உழைக்கிற குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காய் உழைக்கிறவர்களாய் இருக்கணும். சோம்பேறிகளாய் நீங்க சுற்றிட்டு நேரத்தை போக்கி கொண்டு இருக்கக்கூடாது. ஏதாவது வேலை கிடைத்தது, இதுல நம்ம பொழுத போய்க்கிடலாம், இல்லை இதுக்கு அடுத்தது ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, எப்படி வேலையை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நல்ல உயர்வான நிலைமையில வந்திருக்கிற ஜனங்களை குறித்து பார்க்கும்போது அவர்கள் சொல்வார்கள், நான் இந்த கடையில சின்ன வேலை செஞ்சேன், அதுக்கப்புறம் படித்து இந்த காரியத்தை செய்தேன், அதுக்கப்புறம் இந்த காரியத்தை செய்தேன், இப்பொழுது இந்த உயர்வான இடத்துல இருக்கிறேன். காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, நான் உயர்ந்த ஒரு நிலைமையில வரணும், என் பிள்ளை குடும்பத்தை உயர்வான நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இருந்தபடினால ஈசாக்கை பார்க்கும்போது தகப்பன் கட்டையில அடுக்குகிறார். எல்லாத்தையும் தன் தோள் மேல அவர் சுமந்து கொண்டு போகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டையில எடுத்து தன் குமாரனாய் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அவன் ஈசாக்கு தகப்பனிடத்துல கேட்கல, நீங்க எவ்வளவு திடகாத்திரமா இருக்கீங்க, நீங்களே கட்டைய சுமந்து கொண்டு போங்க, நான் அந்த நெருப்பு இதெல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவே இல்லை. தகப்பனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவர் சொன்ன காரியங்களை அப்படியே செய்கிற ஒரு நல்ல மகனாக அவன் காணப்படுகிறதை பார்க்கிறோம். 22:7-8 வசனத்துல படிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இப்ப விறகு சுமக்கும் போதே அவனுக்கு ஒரு கேள்வி வருகிறது. என்கிட்ட விறகு இருக்கிறது, அப்பாட்ட நெருப்பெல்லாம் இருக்கிறது, கத்தியும் வைத்திருக்கிறார், ஒன்னே ஒன்று குறையுது, தகன பலிக்கான ஆடு எங்கே அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஸ்தோத்திரம். தகப்பனிடத்துல ஒரு விசாரிப்பு, ஏதோ ஒன்று குறையுது, அப்பா ஆடு எங்க? ஸ்தோத்திரம். ஒரு அக்கறை, ஒரு விஷயத்துல அவனுக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. இன்னைக்கு குடும்பத்துல உள்ள பிள்ளைகள் பெற்றோரிடத்துல தங்கள் காரியங்களை சொல்லுகிறதே இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்க போறார்கள், எங்க வருகிறார்கள் அப்படின்றது பெற்றோருக்கு தெரியவே தெரியாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்க வேண்டிய நற்குணம், ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் பேசி தங்களை புரிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையில தகப்பனும் அவனுமாக போகும்போது ஒன்னே ஒண்ணு குறையுதே, அப்பா ஆடு எங்கப்பா அப்படின்னு சொல்லி தகப்பனிடத்துல விசாரிக்கிறத பார்க்கணும். இன்னைக்கு குடும்பங்களில் ஒரு மனம் இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒருவர் செய்கிறதை ஒருவருக்கு தெரியாது. என்னவோ இது போல
வீட்டுல ஒரு 10 மாடு இருந்தா அதை திறந்து விடும்போது போகிறது போல அவங்க வழியில போகிறதை பார்க்கணும். ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ குடும்பத்துல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு விசாரிப்போடு நீங்க உங்களுடைய காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 22ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார். ஈசாக்கு ஒரு வாலிபன், சின்ன பிள்ளை அல்ல, ஒரு 15-16 வயசு அப்படி இருக்கும் ஒரு வாலிபன். அவனை கைகளை கால்களை கட்டும்போது ஆடு கொண்டு வராதது நோக்கம் இதுதானா, என்ன பலி செலுத்ததானா அப்படின்னு சொல்லி அவன் ஓடி தப்பித்திருக்கலாம். ஆனால் தகப்பன் எது செய்தாலும் தகப்பனுக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்ததான ஒரு மகன் தான் ஈசாக்கு. இன்னைக்கு தாய் தகப்பன்மார்கள் இல்லாவிட்டால் பெரியவர்கள் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு கசப்பா இருக்கிறது. என்ன சொன்னாலும் கசப்பா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாய் ஒரு விசுவாச பிள்ளைகளும் இராதபடிக்கு இங்கே கீழ்ப்படிந்துள்ள ஈசாக்கை போல காணப்படும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். பாருங்கள், ஈசாக்கும் ஆபிரகாமும் தேவன் குறித்ததான இடத்திலே போகிறார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஈசாக்கு சுமந்து வந்ததான விறகுகளை அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்குகிறார். கடைசியில ஈசாக்கையே பலியாடை போல கை கால்களை கட்டி அதன் மேல் அந்த கட்டைகளின் மேல் கிடத்துகிறார். கடைசியாக 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். குமாரனை வெட்டும்படியா இப்ப கத்தி எடுக்கிறார். பலிபீடத்தின் காரியம் எல்லாம் முடிந்துட்டு இப்போ பலி செலுத்த வேண்டியதுதான். இங்கே கத்தி எடுக்கிறார். கத்தி எடுக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தம்? யாருடைய சத்தம்? 11-12 வசனத்திலே அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். பாருங்க, ஈசாக்கு தன்னை தகப்பன் செய்ய வேண்டியதை செய்ய அவருக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்ததுனால தேவனிடத்திலிருந்து இந்த ஆபிரகாம் ஒரு சாட்சி பெற்றுக்கொள்ள முடிகிறது. நீ இப்ப தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, நிறுத்து, கத்தி அங்கே வச்சிரு அப்படின்றது போல தேவதூதன் வானத்திலிருந்து, கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து கூப்பிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஈசாக்கு நிமித்தமாய் கீழ்ப்படுகிற ஈசாக்கு நிமித்தமாய் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவனுடைய சாட்சி கிடைக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகள் நிமித்தமாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நிமித்தமாய் பெற்றோருக்கு நல்ல பெயர் வருகிறதோ இல்லையோ, கெட்ட பெயர் வராதபடிக்கு நீங்க ஜீவிக்கிறவர்களாய் இருக்கணும். பிள்ளை இப்படி, மகன் இப்படி, மகள் இப்படி அப்படின்னு சொல்லி பெற்றோரிடத்துல சொல்லும் போது அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமாய் இருக்கும். நல்ல ஒரு பிள்ளைகளாய், நல்ல குணமுடைய, நற்குணங்கள் உடைய கிறிஸ்தவ பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஈசாக்கினிடத்துல அந்த குணத்தை பார்க்கிறோம். அந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீர்கள்? ஸ்தோத்திரம். ஈசாக்கு என்ற அந்த வாலிபனாகி அவனை போல நல்ல கீழ்ப்படிதலின் நிலைமையோடு வாழ்கிறீர்களா? இல்லாவிட்டால் என் வாழ்க்கையில என்னதான் யார் என்ன சொன்னாலும் நான் மாறவே மாட்டேன், அது பாட்டில் சொல்லட்டும், ஆனா என் வாழ்க்கையில மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? இல்லை. ஈசாக்கு போல நீங்க கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வைத்ததினால 100 மடங்கு பலனை அந்த ஈசாக்கு பெற்றுக்கொண்டார். ஈசாக்கை தேவன் விருத்தியடைய பண்ணினார். ஈசாக்கோடு தேவன் பேசினார், ஈசாக்கை வழிநடத்தினார் என்று சொல்லி வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்கிறோம். நம்ம கீழ்ப்படிந்துள்ள ஒரு
ஈசாக்கை போல இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். கீழ்ப்படியாத நிலைமையில் இருந்தால் கர்த்தருடைய சமூகத்திலே அவைகளை அகற்றி போடுங்க. ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய காரியங்கள் இருந்தாலும் நம்ம திருவிருந்திருக்கிறது. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிடுவோம். ஆண்டவரே, ஏனோக்கு எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே, நாங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய ஜீவியத்தை நாங்கள் பார்க்கும்போது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த ஒரு வாழ்க்கை செய்கிறவராய் இருந்தார். ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்கள் ஆண்டவரை எத்தனை வருடம் வாழ்ந்தோம் என்பதை காட்டுவது, எப்படிப்பட்ட நிலைமையில உடைய பிள்ளைகளாய் ஜீவித்தோமா, இல்லாவிட்டால் எப்படி ஜீவித்தோம் என்பதை நீர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஏனோக்கை போல ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் கேட்பீங்களா? ஆண்டவரே, அந்த ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்க. அந்த நாட்கள் பாவத்தினாலே ஜனங்கள் நிறைந்தவர்களாய் இருந்த காலம். தேவ கோபம் அவர்கள் மேல் 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து எல்லாம் அழிக்கப்பட்ட அந்த நாட்களுக்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் ஏனோக்கு ஆண்டவரை ஜீவித்தாரப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் சுற்றிலும் வாழ்கிற ஆண்டவரே நிலைமைகள் பாவத்தில் ஆண்டவரே பாவத்தில் திளைத்த ஒரு நிலைமையாய் கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஏனோக்கை போல உம்மோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழ உதவி செய்யும். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஏனோக்கை போல உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, ஏனோக்கை போல எங்கள் குடும்பமோடு சஞ்சரிக்கிறதா இருக்கணும். கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபேல் தேவனுக்கு பிரியமான காணிக்கையை தேவனுக்கு கொடுத்தார். முதல் தரமானதை, முதல்ல தன்னுடைய மந்தையில குட்டி போட்ட அந்த கொடுமையான ஆடுகள் எல்லாம் தேவனுக்கு உற்சாகமாய் கொடுத்தார். தேவனுடைய சாட்சியை பெற்றார். தேவனுடைய சாட்சியை பெற்ற இந்த ஆபேலை போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு கொடுக்கும் போது கூட நாம் முறுமுறுப்பில்லாதபடிக்கு உற்சாகமாய் கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஈசாக்கை போல கீழ்ப்படிதல்கிற ஒரு குமாரனாய் மகனாக நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். பிள்ளைகள் தான் கீழ்ப்படியணும் அப்படின்னு அல்ல. ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்திலே கீழ்ப்படிதலை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த திருவிருந்து நாளில எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில பிள்ளைகள் கீழ்ப்படியணும், கணவன் கீழ்ப்படியணும். ஆனால் மனைவியாகி நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிலர் கணவன்மார்கள் மனைவி கீழ்ப்படியணும், பிள்ளைகள் கீழ்ப்படியணும். ஆனா நீங்க எந்த காரியத்திலையும் கீழ்ப்படியாதபடிக்கு இருக்கிறீங்களா? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு உங்களுடைய குடும்பம் ஹல்லேலூயா ஒரு மனதில்லாதபடிக்கு, ஐக்கியம் இல்லாதபடிக்கு, ஒருவர் காரியத்தை ஒருவர் விசாரிக்க கூட மனம் இல்லாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேவனிடத்தில் இந்த நாளிலே கேளுங்க. ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளாகிய நாங்கள் செய்கிறது எங்கள் பெற்றோருக்கு தெரியப்படுத்தி ஆண்டவரே அவருடைய ஆசீர்வாதத்தோடு அவருடைய ஆலோசனையோடு நாங்கள் செயல்படணும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். பெரியவர்களாகிய நாங்கள் செய்கிற காரியங்களை எங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு மனதோடு நாங்கள் உயரடைய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல தீர்மானத்தோடு ஐக்கியத்தோடு இந்த திருவிருந்திலே பங்கெடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.